உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி கையெழுத்த போடு. என்னங்க எனக்கு 4000 தானே, நீங்க 1000 போட்டுருக்கீங்களே. உனக்கு 4000 தான் தரணும். கையெழுத்த போடு. உன்னை கவனிக்க வேண்டிய விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். இதுல 4000 இருக்கு. மேற்கொண்டு உன்னை கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. சரி வருத்தமா? வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். அப்படியா? வந்தாங்க. கரும்பு வாங்கின வகையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 7300 ரூபாய் இதுல இருக்கு. இந்த வவுச்சர்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. நல்லது. என்னையா இதுல 12000 ரூபாய்னு போட்டிருக்கிறியா? என்ன இன்னைக்கு புதுசாவா போடுறேன். இங்க பாருங்க, முடிஞ்சா கையெழுத்து போடுங்க, இல்ல எனக்கு எத்தனையோ இடம் வேண்டாம். கொண்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க வெள்ளம் வாங்கின பாக்கி சரியா இருக்கான்னு பாத்து. நீங்க கொடுக்கும் போது சரியா தாங்க இருக்கு. வழக்கம் போல உங்களுக்கு கமிஷன். சந்தோஷம். அப்படியே எப்பவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரி சரி. என்ன எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? உங்க செக்ஷனையும் வச்சிருக்கோம். இந்த வவுச்சருங்க. இதெல்லாம் டூப்ளிகேட் வவுச்சர் தானே? ஆமா, இந்த ஒரிஜினல் வவுச்சர். இப்பதான் கணக்கு சரியா இருக்கும். அடுத்த வருமானம் கேஸ் முடிவை பொறுத்துதான் இருக்கு. கேஸ் எப்படி ஆனாலும் லாபம் நமக்கு தான். இவரு ஜெயிச்சா நல்லா சாப்பிடலாம், அவரு ஜெயிச்சா கேஸுக்கு வேண்டிய ஆதாரங்களை திருடி கொடுத்ததுக்கு கமிஷன் கிடைக்கும். அது சரி, அண்ணன் எங்க காணும்? வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கான். ஓஹோ, ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு? 17ஆம் தேதி. வந்து அங்க பேசு. அமீனா. அமீனாவா? என்னங்க இதெல்லாம்? சொல்லையா. நீங்க இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி போட்டார் உத்தரவு. என்ன காரியம் செய்துட்டீங்க? வேற என்ன செய்ய சொல்ற? உன் கேசும் தோத்து போச்சு. இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டுன்னா என் பணத்துக்கு வேற என்ன வழி இருக்கு? வீட்டை தாராளமா எடுத்துங்க. ஆனா படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் மனசு கலங்கி படிப்பு கெட்டு போகும். அதனால அவன் படிப்பு முடியறவரையில கொஞ்சம் பொறுத்துங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்ல, கோர்ட்டுக்கு தான் உண்டு. அதிகார உரிமை கோர்ட்டுக்கு தான் உண்டு. ஆனா அன்பு காட்டுற உரிமை உங்ககிட்ட தானே இருக்குது. இருந்தது. என்ன வர சொல்லி அவமானப்படுத்தினியே, அன்னைக்கே அது போயிருச்சு. அமீனா, உங்க வேலையை பாருங்க. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாத்தீங்களா? உனக்கு இந்த கதி வரும்னு முன்னாலேயே தெரிஞ்சுதான் பல தடவை நான் உனக்கு எச்சரிக்கை செஞ்சு. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி உன் தலையில நீயே மண்ணை போட்டுக்கிட்ட. அதோட பலனை இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்களும் இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்க மாதிரி வேளா வேலைக்கு சோறு போட்டு வளர்த்தன நீங்களா இப்படி பேசுறீங்க? சும்மாவா சோறு போட்டீங்க? நாயா வளர்ச்சோம், ராப்பகலா பாடுபட்டோம், சோறு போட்டீங்க. போதும், போங்க, எல்லாரும் போயிடுங்க. ஆனா அன்பு காட்டுற இந்த நெஞ்சத்துல அம்பை எதிர்த்து போகாதீங்க. உன் மடத்தனத்துக்கு நீ ரோட்ல நிக்க போற, நாங்க ஏன் உன் கூட நிக்கணும்? நீ யானைகளே கட்டிக்கிட்டு அழு, நாங்க வரோம். தம்பி, மச்சான், வாங்க போலாம். தம்பி, என்னங்க தம்பிகளா, அவங்கள ஒண்ணும் செய்ய வேண்டாம். போங்கப்பா, போங்க. வாங்க தம்பிகளா, வாங்க வாங்க. தம்பிகளா, துன்பத்தை போல அறிவுரை சொல்ற நண்பரும், துரோகியை போல அனுபவ பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. மிருகங்கள்ல கொடியது எது நல்லது எதுன்னு உருவத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்கள்ல யாரு நயவஞ்சக யாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் எதுவும் வைக்கல ஆண்டவர்.
ஏமாத்தப்பட்ட பிறகுதான் புரிஞ்சுக்க முடியும். அமீனா, போக சொல்லு வெளியே. வாங்க.